ஆரம்பமாகிவிட்டது 1000 வருஷ அரசாட்சி. என் மகளே, மக்களை இன்னொரு நாள் வரும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. இந்த நாள், இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிற காலம். அவருடைய அரசாட்சி ஆரம்பமாகிவிட்டது. சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அப்படி என்றால் இனிமேல் முடிக்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பகலில் வெளிச்சமாயிராமல் சந்திரன் உனக்கு இரவிலே வெளிச்சம் தராமல் கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கடைசி நாட்களில் எலியாவை நான் அனுப்புவேன் என்று அர்த்தம் என்ன? எலியா இயற்கை ஆளுகை செய்தவன். எலியாவின் ஆவி இயற்கை ஆளுகை செய்யும். இது எல்லாம் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். இப்பதான் நம்ம கதைக்குள்ள வரோம். எனக்கு 15 நிமிஷம் போதும். இந்த குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலை எடுத்தவரை வந்து அவருக்கு முன்பாக அசைத்து, அது என்ன அர்த்தம்னா, இயேசு ஒருவரும் ஏறிடாத கழுதை குட்டியில் என்ன செய்கிறாரு? ஏறி வராரு. இது எதை குறிக்கிறது என்றால், அவர் தாவீதின் குமாரனாக, மேசியாவாக, ராஜாவாக கடந்து வருகிறார் அர்த்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசை ஜெயித்த பிறகு அவர் ராஜாவாகவில்லை, அவர் ராஜாவாக வந்துதான் பிசாசை ஜெயித்தார். அப்போ நல்லா கவனிக்கணும், அவர் ஏற்கனவே ராஜாவாய் தான் பிறந்தார். ஏன்னா பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ உள்ள வரும்போது எப்படி வராரு? ஜெயிக்கிறதுக்கு ராஜாவா, ஜெயிச்ச பிறகு ராஜா கிடையாது, ராஜாவாகவே ஜெயிக்க வராரு. அப்போ ஜனங்கள் எல்லாம் ராஜா இவரை கூப்பிடுறாங்க. ஏற்கனவே ஒரு ராஜா இருந்துகிட்டு இருக்கிறான். அதைத்தான் இவனும் கேட்குறான். யாரு? நம்ம பிலாத்து கேட்குறான், நீ ராஜாவா அப்படின்னா, ஆம் நான் ராஜா தான்றார். அப்போ என்ன ராஜா அவர்? இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி கடந்து வந்த ராஜா. என் அன்புக்குரியவருடைய வேதம் ஏசாயா 42 சொல்கிறது, அவர் வானங்களை சிருஷ்டித்து அதை விரித்தார் அப்படின்னு இருக்கு. He created the heavens and he stretched it out. வானத்தை, பரலோகத்தையும் வானத்தையும் கிரியேட் மட்டும் பண்ணலையாம், கிரியேட் பண்ணிட்டு என்ன செஞ்சாராம்? விரிச்சாராம். புரியுதா உங்களுக்கு? பரலோகத்தை படைச்சிட்டு பரலோகத்தை விரிச்சு பூமி கொண்டு வராரு. அதுதான் பரலோக ராஜ்யம். அப்ப இயேசு கிறிஸ்து அதை ஸ்ட்ரெச் அவுட் பண்றாரு, பூமிக்கு ஸ்ட்ரெச் பண்றாரு. அப்ப இயேசு ராஜாவா வராது. அதைத்தான் இயேசு சொல்றாரு, பலவான் தன்னுடைய என்ன சொல்றான், பலவான் இல்லையா, பலவானுடைய ராஜ்யத்தில் புகுந்து ஒருவனும் அவனுடைய பொசஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பலவான் ஜனங்களோட பலவானர்கள்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறான். இந்த பலவான் யாரு? பிசாசு. அப்பொழுது அவனிலும் பலவான் ஒருவன் அப்பதான் எருசலேமில் வராரு. கைத்தட்டுங்க, ராஜாவா வராரு. அவர் ராஜாவா இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லணும்? தாவீதின் குமாரனே, தேவனுடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னா தான் ராஜா எங்களை, இந்த ராஜா பிடியில எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அவர் காத்திருந்தார் பஸ்கா பண்டிகை வரைக்கும். பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் 27 லட்சம் பேர் உலகம் முழுவதும் கடந்து வந்தவர்கள் சொல்கிறார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, தேவனுடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எங்களை விடுவிக்க வந்திருக்கிறாரு, நீங்க எங்களை விடுவிங்க ஆண்டவரேன்னு சொன்னாரு. ஜனங்கள் எப்பொழுது அபயக்குரல் இருக்கிறார்களோ அப்பொழுது வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடப்ப நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த வார்த்தையின்படி அவர்கள் ஆண்டவரேன் அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கும் போது அவர் என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும். இன்றைக்கு இயேசுவே ஆண்டவன் சொன்ன பிறகு வாழ்க்கை லட்சி போகுது. அவர் 27 லட்சம் பேர் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே உள்ள பூந்து அடிச்சார் சிலுவையில் பிசாசை, ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பிசாசை, பலவானை, அவனிலும் பலவானான அவர் ஜெயித்து எல்லாம் முடிந்தது என்றார். அவர் ராஜாவாய் வந்தார், ராஜாவாய் போரிட்டு தம்முடைய ஜனங்களுக்காய் ராஜாவாய் மரித்தார் அவர். என் அன்புக்குரியவர்களே, அப்ப ராஜா வந்துட்டார்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? இங்கதான் பேச வரேன், ராஜ்யம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கை தட்டுங்க ஒருவர், ஆமென். எந்த ராஜ்யம் வந்துருச்சு? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி என்றென்றைக்கும் அசையாதபடி பூச்சக்கரம் நிலை பெற்றிருக்கும். 1000 வருஷ அரசாட்சி, 1000 வருஷ அரசாட்சின்றீங்களே, அந்த அரசாட்சி என்றைக்கு துவங்கியது? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லும் போது அங்கு அவரோட ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட ஆரம்பிக்குது. ஆரம்பமாகிவிட்டது 1000 வருஷ அரசாட்சி, பகுதி 12. அப்ப இதுல ஆரம்பம் ஆயிடுச்சு. எப்ப ஆரம்பமாச்சு? தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொன்னப்பவே. அப்ப ராஜாவத்தான் வந்தாரா? ஆமா, கழுதையின் மீது வருகிற போது ராஜாவத்தான் வராரு. ஏன் தாவீதின் குமாரன் அவங்க சொன்னாங்க? தாவீதின் குமாரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் என்ன? சாலமோன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தாவீதோட குமாரன் சாலமோன், அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் என்ன செய்யறான்? மொத்தம் அதோனியாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த அதோனியாக்கு தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் பிசாசுக்கு அடையாளம். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் தாவீது என்ன செய்யறான்? அது ஒரு பெரிய ஸ்டோரி. சாலமோனை வீட்டில் வச்சு அனாயிட் பண்ணி அவனை இனிமே இவன் தான் ராஜா, இவனை என்னுடைய கழுதையின் ஏற்றுங்கள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம், 33ஆம் வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1:33.
அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கு தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண. அப்ப இயேசு கிறிஸ்து கழுதையில போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போயிருக்காரு ஹிஸ்டரியில. ஒரே ஒரு ஆள். அவர் யாரு? சாலமோன். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படும் போது கோவேறு கழுதையில் போகிறான். பொதுவாக ராஜாக்கள் குதிரையில் வந்தால் போருக்கு வருகிறார்கள் என்ற அர்த்தம். ஆனால் கழுதையில் வந்தால் சமாதானத்துக்கு வருகிறார்கள் என்ற அர்த்தம். பூமியிலே சமாதான மனுஷர் மேல் பிரியம் உண்டாவது வார்த்தை கேட்ப அவர் வந்து ஜனங்களுக்கு பாதகம் இல்லாமல் ராஜாவை அழித்து ஜனங்களை விடுவிக்க சமாதானத்தை கொடுக்க வர. இங்கே தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை அனாயிட் பண்ணி தன்னுடைய கோவேறு கழுதையில் ஏற்றும் போது அவன் ராஜாவாக போகிறான். இப்போ திரும்ப இங்கே இயேசு அதே மாதிரி கழுதை மரியின் மீது வரும்போது ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, இவர் தான்டா தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன்னா என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங்னா அவங்களுக்கு தெரியும். தாமரைனா என்னென்னு உங்களுக்கு தெரியும். தாமரைனா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கொடுக்காம போனப்போ அந்த மாதிரி தாமரை இல்லை. அதாவது பாலிட்டிக்ஸில் தாமரைனா என்ன, சூரியன் என்ன. நான் என்ன சொன்னேன்? நீதியின் சூரியன் சொன்னேன். அதுக்கே வந்து ஒரு குரு கை தட்டிங்க. அப்போ சூரியன்னா இன்னொரு அந்த என்னது அந்த சிம்பாலிக் மீனிங். அப்போ வந்து தாமரைனா உங்களுக்கு தெரியும் சிம்பாலிக் மீன். கைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எதை குறிக்கிறது? கட்சியை குறிக்கிறது. வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஏதோ ஒன்று சிம்பாலிக்காக சொல்லுது. அப்படித்தான் அந்த நாட்டில் தாவீதின் குமாரன்னா சிம்பாலிக் என்னன்னா, எங்களை ஆண்டாண்டு காலம் ஆட்சி பண்ண, இந்த உலகத்தின் எல்லா பிடிகளிலிருந்து எங்களை விடுதலையாக்க வருகிற மேசியா இவர்தான் என்றார்கள். அப்போ அன்னைக்கு மேசியா வந்துட்டார், பூமிக்கு வந்துட்டார்னா என்ன அர்த்தம்? 1000 வருஷ அரசாட்சி அன்னைக்கே தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அது எப்படி நீங்கள் 1000 வருஷ அரசாட்சி சொல்ல முடியும் அப்படின்னா, பாருங்க, குருத்தோலை அப்படின்றதே சிங்காசனத்தோடு தொடர்புடையது. குருத்தோலை என்பது சிங்காசனத்தோடு. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது சிங்காசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். திரளான ஜனங்கள், கடற்கரை மணல் திரையான ஜனங்கள். இது வரைக்கும் நீங்கள் குருத்தோலை எங்கே பார்த்துருப்பீங்க? வந்து மத்தியில் பார்த்துருப்பீங்க, மார்க்கு பார்த்துருப்பீங்க, லூக்கா பார்த்துருப்பீங்க, யோவான் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி சகரியால பார்த்துருப்பீங்க. அது இல்லாட்டி பழைய ஏற்பாட்டில் எங்காவது சில பண்டிகைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வெளிப்படுத்தல வருது குருத்தோலை. வெளிப்படுத்தல் எங்கே? 1000 வருஷ அரசாட்சியில் குருத்தோலை எடுத்து என்ன செய்கிறாங்க பாருங்க. அந்த வசனம் வெளிப்படுத்தல் 7:9 வாசிப்போம். 7:9. எத்தனை பேச போறேன்? இதை பேசி தான் இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நான் சொல்ல வரேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும். சார் வெளிப்படுத்தல் சார், கை தட்டுங்க சார். சிங்காசனத்துக்கு முன்பாக அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டாரு. இப்ப திரளான ஜனங்கள் வந்து குருத்தோலை எடுத்து, எல்லா பாஷைக்காரனும் இன்னைக்கு குருத்தோலை எடுக்கிறான் இயேசு நாமத்துல. கையை தட்ட ஒரு காமே சார். இதெல்லாம் பரலோகத்தில் நடக்குது சார். கொன்னே விடுவேன். கடைசி வசனத்தை காட்டி இது பூமின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் திரும்ப சொல்லுங்கன்னா நறுக்குன்னு கொட்டிடுவேன். இப்பயே நல்லா கேட்கணும். இதெல்லாம் பரலோகத்தில் நடக்கிற சம்பவம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்காங்க. அப்போ சகல பாஷைக்காரர்களும் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் குருத்தோலை எடுத்து சிங்காசனத்தில் உட்கார்ந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வாசிங்க அந்த வசனத்தை. பிடித்து குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஐயோ, இங்க பாருங்க, பிசாசோட பெரிய தந்திரம் என்னன்னா, எல்லாமே செஞ்சு கையில கொடுத்த பிறகும் நம்ம கண்ணை கட்டிடுறான் சார். அதனால அனுபவிக்க முடியாம போற. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என் ஜனம் இல்லாமல் அந்தகன் யார்? அவனுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன், கண்ணு தெரியாமல் இருக்கானடான்றார் ஏசாயா 42. என் மக்களை இன்னொரு நாள் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. இந்த நாள், இன்றே இரட்சணிய நாள், இன்றே அணுக்கிற காலம். அவருடைய அரசாட்சி ஆரம்பமாகிவிட்டது. சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அப்படி என்றால் இனிமேல் முடிக்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. கையை தட்டு. ஒன்று ஆரம்பமாகிவிட்டது. அப்ப சகல பாஷைக்காரரும் வந்து அவரை வந்து சிங்காசனத்தில் என்ன செய்யறாங்க வாசிங்க.
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து, இந்த வேர்ட் குருத்தோலை, பணம் பரலோகத்துக்கு போயிட்டு பணமரத்தை தேடிட்டு இருக்காங்க. குருத்தோலை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அடுத்த வசனம், அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அடுத்து, தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலம் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். அடுத்து, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். ஓகே, அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்திலே தோய்த்து, கையை தட்டுங்க, இவன் ரத்தத்தில் கழுவப்பட்டவன்னா வந்து சிங்காசனத்துக்கு குருத்தோலை பிடிச்சிட்டு என்ன செய்யறான், நிற்கிறான். இவன் வந்து யாரெல்லாம் ரத்தத்தில் கழுவப்பட்டவங்க கொஞ்சம் குருத்தோலை எடுத்து காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. குருத்தோலை எங்க? குருத்தோலை எடுத்து காட்டுங்க. ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள், இவர்கள் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள், உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆமென். அடுத்து வாசிங்க. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். என்னுடைய கேள்வி, இவர்கள் பரலோகத்தில் வாசமாயிருப்பார்கள் அப்படின்னு இருக்கா, பரலோகத்தில் இருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இருக்கா? அப்ப இவர்கள் எங்க இருக்கிறார்கள்? கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. சிங்காசனத்தில் இருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அவர் இடத்த காலி பண்ணி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப இதெல்லாம் எங்கதான் நடக்குது? நம்ம இடத்துல நடக்குது. இன்னும் ஸ்ட்ராங்கான இது வசனம் சொல்றேன், பூமி தான் இருக்கு, பதட்டப்படாதீங்க. அடுத்து வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. இதெல்லாம் பரலோகத்தான நடக்கும் சொன்னாங்களாங்க. எனக்கு பரலோகத்துக்கு பூமியில் நடக்குமான்னு தெரியாது. இந்த குருத்தோலை பிடிச்ச ஆட்டுற நேரத்தில் தான், குருத்தோலை எடுத்து அசைத்து அவரை உயர்த்துற நேரத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. அப்படி இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நிறைவேறுதுன்றாங்கன்னா கடைசியாக இது எங்கே நடக்குன்ற பார்ப்போம். குருத்தோலை பிடித்து ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்கிறார்கள்? அவர் வெற்றியை பறைசாற்றுகிறார்கள். குருத்தோலை என்பது இம்மார்டாலிட்டி, அதாவது நல்லா கவனிங்க, பாம் ட்ரீன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சாகாமை, இம்மார்டாலிட்டிக்கு அடையாளமா, விக்டரிக்கு அடையாளமா. இப்போ நம்மலாம் இப்படி காட்டுறோம்னு என்னன்னு அர்த்தம்? ராஜ்யம் மாறிடுச்சு, கத்தர் வந்துட்டாரான்னு அர்த்தம். பணமரம்னு என்னன்னு அர்த்தம்? இம்மார்டாலிட்டின்னு அர்த்தம். கைத்தட்டு. Palm tree, it signifies immortality, it signifies victory. நீங்கள் வேணா போய் பார்த்துக்காங்க, கூகுள்லேயும் பாருங்க, எங்கேயும் பாருங்க. அதுக்கு என்ன அடையாளம்னா ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அடையாளம்னா சாகாமை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பனைமரம் இருக்கிறதுல அதிகபட்ச நாட்கள் வாழக்கூடியது. நீங்கள் செத்தப்புறம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு இஸ்ரேலில் சொல்லப்பட்டிருக்க அந்த பாம் ட்ரீயோடைய லீவ்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். அதில் நான் இதில் பார்க்கும்போது என்ன சொல்ல வரேன்னா, ஏசு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இம்மார்டாலிட்டி நம்ம கையில் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் குறுத்து நினச்சிங்களா? விளங்கி போச்சு. எடுத்து கையில் கட்டுங்க, சொல்லுங்க, சாகாமையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன். இந்த குருத்தோலையை போல சொல்லுங்க, 100 வருடங்களுக்கு மேலாக பனைமரம் வாழ்வது போல, நீதிமான் பனையை போல செழிப்பது போல என்னுடைய வாழ்க்கை இப்படி செழிக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன். கையை தட்டி ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya. I hope you understand. அப்போ இதெல்லாம் அவன் காட்டுறான், இம்மார்டாலிட்டியை போய் காட்டுறான், குருத்தோலையை காட்டுறான்ற எதுக்கு பைபிள் சொல்ல இம்மார்டாலிட்டியை காட்டுறான். தேவனுக்கு ஆண்டவரே, எங்களை வந்து சாகாமையில் உள்ளவராக மாற்றிருக்கிறீங்க, நீடிய வாழ்வு உள்ளவராக மாற்றிருக்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இனி இவர்கள் வாசிங்க, இனி இவர்கள் பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. வெயில் அடிக்குது. அப்போ 1000 வருஷம் அரசாட்சி வெயில் அடிக்குதுல, இந்த லெவல்லே தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, தேவனுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் எங்கேருந்து தொடங்குது? ஆவியில் தொடங்கி ஆத்மாவுக்கு வந்து சரீரத்துக்கு வந்துருச்சு, அடுத்து நிலத்துக்கு வருது, அடுத்து சூரியன் மேலே வருது, சந்திரன் மேலே வருது, விலங்குகள் மேலே வருது. இது எல்லாத்துலேயும் அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த 1000 வருஷ அரசாட்சி லேயராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்.
அடுத்து நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் பைபிள் சொல்லுது. இந்த 1000 வருஷ அரசாட்சியின் அடுத்து சம்பவங்களை மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுது. வாசிங்க. இனி அவர்கள் தாகமடைவதில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள் ஊற்றுகளை நடத்துவார். பாருங்க, அவர் நம்மளை மேய்ப்பாராம். ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுறது ரட்சிப்பின் ஊற்று, ரட்சிப்புக்கு நேரம் நடத்துவாராம். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் பிரச்சனை யாவையும் துடைப்பார். பரலோகத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு துடைக்கிறது? ஐயா 2 நாளாக எங்கள் ஏரியாவில் தண்ணியே வரலையா? அன்பு மக்களே, வாங்க உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கிறேன். பரலோகத்தில் கண்ணீரே இல்லை சார். அப்போ கண்ணீரெல்லாம் துடைப்பேன். கண்ணீர்னா என்ன? பிரச்சனையெல்லாம் மாற்றுவேன்னா அது எதைத்தான் குறிக்குது? கையை தட்டுங்க. அப்போ நீங்கள் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, நீங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் தோற்று போவதில்லை. இதெல்லாம் எங்கே நடக்குது? பூமியில் நடக்குது. அப்போ சூரியன் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அடுத்து சந்திரன் உங்க கண்ட்ரோல்ல வரும். அது இனி சூரியன் உங்க பகலில் வெளிச்சமா இராமல், சந்திரன் உனக்கு இரவிலே வெளிச்சம் தராமல், கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். கடைசி நாட்களில் எலியாவை நான் அனுப்புவேன் என்று அர்த்தம் என்ன? எலியா இயற்கை ஆளுகை செய்தவன். எலியாவின் ஆவி இயற்கை ஆளுகை செய்யும். இது எல்லாம் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். கையை தட்டி. மாற்றம் நடந்த பிறகு ஆட்சி வருமா? ஆட்சி வந்த பிறகு மாற்றம் நடக்குமா? ஆட்சி வந்த பிறகுதான் மாற்றம் நடக்கும். ஆட்சி வந்துருச்சுல, மாற்றம் வரும் இயேசுவின் நாமத்தில். அப்ப இதெல்லாம் இங்கதான் நடக்குதா? இங்கதான் நடக்குது. முடிஞ்சிட்டு அதிகாரம். இனி இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இதெல்லாம் வச்சு நீங்க பூமின்னு சொல்லலாமா சார்? இல்ல சார், இந்த அதிகாரம் தொடங்கும் போதே பூமின்னு தான் சார் தொடங்குது. கையை தட்டுங்க சார். ஆமே, கேக்குறீங்களா சார்? வாசிங்க சார். 7 முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது மரத்திலாவது காற்று அசையாதபடிக்கு 4 பிடித்திருக்க கண்டேன். அப்ப எங்க தான் தொடங்குது? அப்ப அதிகாரம் பூமியில தான் தொடங்குது. அதுல வர்றதெல்லாம் பூமியில தான் நடக்குது. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு 4 தூதன் வந்து காத்து பிடிச்சிட்டான், அதுதான் 4G. ஒருத்தர் டிஸ்கோ நின்று இருந்தான், 5G. இது காத்து பிடிச்சிட்டான், அதான் கொரோனா அப்படின்னாரு. நான் சொல்றேன், 7ஆம் அதிகாரத்தில் பூமியில் காற்றை பிடிக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. இப்போ காற்றை பிடிச்சி நான் கேட்க போகிறேன். காற்றை பிடிச்சது கண்ணுக்கு தெரியுது. 10 வசனம் தள்ளி கண்ணீரை துடைக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா நான் கேட்குறேன். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க. என்னை பொறுத்தவரை இந்த கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்பது பரலோகத்தில் நடக்கும் சம்பவம் என்று நீ சொல்வாயானால், இந்த தூதன் வந்து காத்து பிடிக்கிறேன்னு சொன்னியே, அந்த செய்தி தப்பு. அதுவும் பூமியில் நடக்காது, அது பரலோகத்தில் நடக்கும். அது பூமியில் நடக்கும்னா இதுவும் பூமியில் நடக்கும். உன் கணக்குப்படி அந்த காத்தை பிடிச்சது முடிஞ்சு போச்சு. கொரோனா பீரியடோடு முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து எங்க செய்தி ஆரம்பமாயிருச்சு. கையை தட்டுவோம் ஒரு காமே. இந்த அதிகாரம் மிக தெளிவாக சொல்கிறது. குருத்தோலை என்பது இம்மார்டாலிட்டி. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கார் என்பது எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்ற அர்த்தம். அவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். நம் கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும். இனி இந்த பூமியிலே வந்து இதற்கு முன்பாக இந்த பூமி பிசாசின் கரத்தில் இருந்தது போல இனி இருக்க போவது இல்லை. கர்த்தர் நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இல்லை சூரியன் இப்படி தான் சார் சுட்டரிக்கும். சூரியன் இப்படி சுட்டரிக்கல சார். சூரியன் இப்படி சுட்டரிக்கல. பைபிள் சொல்லுது, பகலிலே சூரியனாயிலும் இரவிலே சந்திரனாயிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அப்ப சூரியன் சேதப்படுத்தக்கூடியதா இருந்திருக்கிறது. அதை இனி உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்றாரு. அப்ப தேவன் படைக்கும்போது சேதப்படுத்துற மாதிரி படைச்சாரா? இல்லை. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் சூரியனை படைத்தார், தாம் படைத்தது நல்லது என்று கண்டார். 1ஆம் அதிகாரத்தில் நல்லதா இருந்தது. சங்கீதத்தில் என்னவா மாறிடுச்சு? கெட்டதா மாறிடுச்சு. இடையில என்ன நடந்துச்சு? நம்முடைய அருமை தாத்தா ஆதாம் அவர்கள் தன்னுடைய சொத்து பத்திரத்தை ஒரே ஒரு பழத்திற்காக பிசாசத்தில் விற்றபடினால் நல்லது என்று கண்ட சூரியன் அடுத்து கெட்டதாக மாறியது. சங்கீதத்தில் சங்கீதம் 120 ஏதோ அது தெரிஞ்சா இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நீங்களே நிப்பாட்டிக்கிட்டீங்க 120. அப்புறம் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணிட்டு. ஸோ சங்கீதத்தில் அப்படி முடிச்சிருவோம். எங்கம்மா எடுங்க பகலில் 128 இல்லை இல்லை 21. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நல்லதாக இருந்த சூரியன் ஆதாம் பழத்தை விற்ற போது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, கெட்டதாக மாறியது. அடுத்து நான் இப்போ சொல்றேன், கெட்டதாக இருந்த சூரியன் இயேசு சிலுவையில் மரித்த பின்பு நல்லதாக மாறியது. இன்னும் நல்லதாக மாறலையே சார். ஆதாம் பழத்தை புசிச்சு அடுத்த நாள் காலையில் சூரியன் கெட்டதாக மாறல. அது கெட்டதாக மாறுறதுக்கு இட் டுக் டைம். ஆனால் இயேசுக்கு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு 2000 வருஷம் ஆயிருக்கு. எப்போ உங்கள் அதிகாரத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ இந்த சூரியன் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வர ஆரம்பிக்கும், இந்த சந்திரன் உங்கள் கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை வந்து நம்ம இங்கே பல விஷயங்கள் இயற்கைக்கு மேலே நம்ம அதிகாரம் பற்றி ஜெபிச்சிருக்கோம்.
சென்னையில் புயல் வந்த போய் ஜெபிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த நாட்களிலே அற்புதங்களை பார்த்துருக்குறோம். அது ஒரு முறை வைகை ஆறு, இந்த மாதிரி ஆறுகள் அணைகள் நிரம்ப வேண்டும் ஜெபித்தோம். ஜெபிச்சு அடுத்த ஒரு வாரத்தில் பயங்கரமான மழையில் ஏறக்குறைய 300 வருஷம் நிரம்பாத அளவு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அணைகளும் நிரம்பியதுன்னு நியூஸில் வாசித்தோம். அதை போட்டு காமிச்சேன் நியூஸே. அன்னைக்கு இயற்கை மீது ஆளுகை இருக்குது என்பதை புரிந்து கொண்ட ஒருத்தர் சொல்கிறாரு, அது கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்க சொல்கிறாரு, வந்து அன்னையில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்கள் காலேஜில் வந்து 12 மாதமும் எங்களுக்கு என்ன இருக்குது, மழை பெய்யணும், ஒரு தடவையாச்சும் மழை பெஞ்சிடணும்னு. நான் ஜெபிச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷமும் எங்கே கோயம்புத்தூர் மழை பெய்யுதோ இல்லையோ, எங்கள் காலேஜில் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் மழை கும்முன்னு பெஞ்சிடும். இன்றைக்கு வரைக்கும் நடக்குன்ற இயற்கை உங்களுக்கு வேலை செய்யும். ஆமென், 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 ஆமென். அன்புக்குரியவர்களே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்தினார். யோசுவா சூரியனை நிறுத்தினான், எலியா மழையை நிறுத்தினான். ஸோ இது எல்லாம் இயற்கை மீது நமக்கு ஆளுகை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1000 வருஷ அரசாட்சியில் இதெல்லாம் நடக்கும். இனி வெயிலாகிலும் பசியாகிலும் தாகமாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சு, ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு. இனி அதிகாரத்தை செலுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. எல்லாம் சொல்லுங்கள், ஆட்சி ஆரம்பமாயிருச்சு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு. ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ குருத்தோலை என்பது எதை குறிக்கிறது? சகரியா 9ஆம் அதிகாரத்தில் வருது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார். அப்போ எங்கே திரும்புகிறாங்க? அதான் தொடர்ந்து வருது. அதாவது இனி வந்து அதை 9 வாசிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிவுறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா ஒரு இடத்தில் வருகிறார். கை தட்டுங்க, சொல்லுங்க, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். எங்க வராரு? 2ஆம் வரியில் வரப்போற. அடப்பாவீங்களா, எங்க வந்துட்டாரு? குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கே வந்துட்டாரு. இங்க பாருங்க, இந்த அதிகாரத்தை சொல்லுது, ராஜா வர்றாருன்னு. வந்துட்டாரா வரலையா? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். 2ஆம் வருகையா கோவேர்கள்டையா? சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. சரி, தொடர்ந்து வாசிங்க. குழப்பம் நீங்க ஒரு காலம் வாசித்தது இல்லையா? உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாய் மரியின் மேலும் ஏறி வருகிறார். அவர் நடந்துருச்சா, நடக்க போதா? சொல்லுங்க. ராஜா வந்துட்டார்னா என்ன வந்துருச்சு? ராஜ்யம் வந்துருச்சு. கைத்தறி ஒருத்தவருக்கு, எப்ராயிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். ரதமும் குதிரை எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஏ மேஜர் கொடுங்க. எதுக்கு? எதுக்கு ரதம் குதிரை? எதுக்கு? ஏ மேஜர் கொடுப்பா. ரதம் குதிரை எதுக்கு? ரதங்களை புகழ்ந்தோரும் உண்டு, குதிரையை நம்பினோர் உண்டு, அவர்கள் எல்லாம் விழுந்தார்கள், என் இயேசு மட்டும் ஜெயித்து நின்றார். இனி குதிரை ரதம்லாம் இருக்காதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே என்னவே கிடையாது, யுத்தமே கிடையாது. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். சாலமன் தாவீதின் குமாரன், அவன் ஆட்சியில் என்னவே இல்லை, எங்க பார்த்தாலும் சமாதானம். பைபிள் சொல்லுது அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவோட ஆட்சியும் தாவீதின் குமாரன் ஆட்சியை தொடங்கிருச்சு. இனி சமாதானம் தான். இனி யுத்த ஜபம் கொண்டு இல்லவே இல்லை, யுத்தமே இல்லை. அப்புறம் யுத்த ஜபம் இனிமேல் சுத்த ஜபம் தான் இருக்குது. ஆமாம், பைபிள் சொல்லுது சார், நான் ஒன்றும் சொல்ல சார். தேர் இஸ் நோ மோர் யுத்த ஜபம். அவர்கள் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் துவங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும். இங்கே பாருங்க நல்லா, இதெல்லாம் 2ஆம் வருகையை பற்றி சொல்லலை. இதெல்லாம் கழுத குட்டியில் வந்த உடனே தொடங்குதான். கழுத குட்டி சொல்லுங்க, வந்த உடனே இதெல்லாம் தொடங்குது. அப்போ ஆளுகை ஒரு சமுத்திரம் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி துவங்கி பூமியின் மறுநதி வரைக்கும் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, நரகத்திற்காக நாம் எல்லாம் அடைக்கப்பட்டவர்களாக இருந்தோம், உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணினேன். கையை தட்டு. நம்முடைய ராஜா கழுதையின் மீது வந்து சிலுவையிலே தம் உடன்படிக்கையின் ரத்தத்தை சிந்தி நாம் எல்லோரும் அடைபட்டிருக்கிற குழியில் இருந்து தண்ணீர் இல்லாத அந்த நரகத்தின் குழியில் அடைக்கப்பட்டிருந்தோம். எப்படி ஒரு செல்லில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் எங்க கொண்டு போறாங்க? ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் செல்லு, அப்புறம் கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு வருது. அப்படிதான் நம்மளெல்லாம் செல்லில் வச்சிருக்கிறான் பிசாசு. இனி அடுத்த ஜட்ஜ்மெண்ட் எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம், ஜெயிலுக்கு போறோம். அப்ப இந்த செல்லில் இருக்கும்போதே கர்த்தர் நம்ம விடுவிச்சார். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். அடைபட்டிருக்கிற
இருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கையை தட்டி வருவதற்கு ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோ அதனால இதனால் சகல ஜனங்களுக்கு சொல்லப்படுவது என்னவென்றால், இந்த காரியம் எல்லாம் கழுதை குட்டியின் மறியில் வரும்போதே தொடங்கிருச்சு அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லிருச்சு. இதில் பாதியை பிச்சுக்கிட்டு அங்கேயும் மீதியை பிச்சுக்கிட்டு ரெண்டாவதையும் எடுத்து போட்ட உன்னை பிச்சு 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 விடுவேன். இது ஃபுல் பேக்கேஜ். கழுதை மீது வராரு, ராஜா வராரு, இனிமேல் யுத்தம் இருக்காது, அவரோட ஆளுகை தொடங்கிடும். ஒரு நதி துவங்கி மதி நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் மது சமுத்திரம் வந்துருவார். இனிமேல் யுத்தமே இருக்காது. நம்பிக்கையோட உன்னை வந்து குழியிலேருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டாரு, ரத்தத்தை சிந்திட்டாரு. இதெல்லாம் வந்து முடிந்தது. இது எல்லாம் நடந்து கொண்டு இருப்பது. தீர்க்கதரிசியின் வேலை என்னவென்றால் நிறைவேறுதலை பற்றி பேசுவது. கடைசியில் நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைக்குள்ளே இருந்தோம், நம்பிக்கையோடு இருந்தோம், நம்ம அரணுக்கு கொண்டு வந்துட்டார் தேவன். சிறைச்சாலைக்குள்ளே வேறவனும் நல்லவன் நுழைய முடியாது, அரணுக்குள்ளே வேறவன் கெட்டவன் நுழைய முடியாது. கையெழுத்துக்கு வர ஆமென் ஆமென். நம்ம அரணுக்குள்ளே இருக்கிறோம், எந்த கெட்டவன் உள்ள வர முடியாது. ரெட்டிப்பானதை தருவார். எதையெல்லாம் ஆதாம் இழந்தானோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் கர்த்தர் நமக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம்.